Hello, hi, this is Suresh Jittu and you're watching me on Jittu Journeys யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீர் ஃபீடிங் பாயிண்ட். திருகோணமலையில் டியர் ஃபீடிங் பாயிண்ட் ஒரு இடம் இருக்குது. இங்கே போனீங்கன்னா அங்கே நீங்கள் 50 rupees கொடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் ஸ்பினாச்சு ப்ளஸ் கேரட்டு இந்த மாதிரி தனித்தனியாக நிறைய இருக்குது. ஸோ ஒன்றும் நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு 50 rupees கொடுத்தீங்கன்னா ஒரு பண்டில் ஸ்பினாச்சு, இல்லை ஒரு 50 rupees கொடுத்தீங்கன்னா ஒரு பிளேட் கேரட் அதை கொடுப்பாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் டியருக்கு ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணும்போது அங்கே இருக்க டியர்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸ்லாம் அங்கே இருக்குது. நம்ம அதை வாங்க ஒன்று ஒன்றா கொடுப்போம். அது எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுதுன்னு நம்ம பாருங்கள். ஹவுஸே வந்து பார்த்தீங்கன்னா போட் வியூவில் இது பண்ணியிருக்காங்க. சான்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ இதுதான் போட்டு. ஃப்ரண்ட் வியூ போட்டு அதான் பாருங்கள். வீடு கட்டியிருக்காங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க. வீடே வந்து போட்லேருந்து அப்படியே லேண்டில் தான் இருக்குது, தரையில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஓகே, யார் டூரிஸ்ட்? அது திருகோணமலையோட ஹார்பர். இட்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் லார்ஜஸ்ட் ஹார்பர், வேர்ல்ட்ஸ் 5th லார்ஜஸ்ட் ஹார்பர். திருகோணமலை ஸ்ரீலங்காவில் இருக்க இந்த ஹார்பர் தாங்க. அதாவது உலகின் முதல் இயற்கை துறைமுகங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியமான ஹார்பர் ஃப்ரண்ட்டோட. இந்த வியூ யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க. மேபி ஹார்பர் நிறைய பேர் போயிருப்பாங்க, ஹார்பர் போகலான்னு சொல்லியிருப்பாங்க. திருங்கோணமலையில் ஹார்பர் இருக்குது, இந்த ஹார்பர் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் யாரும் இந்த ஹார்பர் வியூ இந்த ஆங்கிளில் காட்டியிருக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம எந்த மேப்லேருந்து பார்த்தாலும் தெரியும். திருங்கோணமலையில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஒரு உள்ளுக்கு அப்படி போயிட்டு வர மாதிரி யூட்டர்ன் மாதிரி இருக்கும். அந்த யூட்டர்ன் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த யூட்டர்ன் இடம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடில் நான் இன்னும் கிளியரான வியூ எடுத்து போடுறேன், ஃபோட்டோஸ் எடுத்து போடுறேன். அந்த சைடில் அங்கே இருக்குல்ல, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் மேப்லேருந்து பார்க்கும்போது இந்த போல் உள்ளே வந்து இந்த சைடில் இப்படி சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு பெரிய போட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு போட்டை வந்து அந்த பக்கம் அனுப்புவாங்க. அந்த சைடு அனுப்புனா, அதாவது ஆர்மிக்கும் தமிழ் ஆளுங்களுக்கும் சண்டை வரும்போது இங்கே ஒரு போட் இந்த சைடு அனுப்புனா, ஆர்மிக்காரங்க வந்து அந்த போட் அடிக்கிறது அப்படி வருவாங்களாம். அதுக்குள்ளே இங்கேருந்து உள்ளே வந்து ஒரு போட்டில் வந்து ஆர்மியை அடிச்சுட்டு திருப்பி உள்ளே வந்து வந்துடுவாங்க. அந்த போட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஏர் பண்ணுறதுக்கு போயிடும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இது வந்து பயங்கரமான ஃபோட்டோ இருக்குது. எவ்வளோ பெரிய போட்டாக இருந்தாலும் ஒரு பெரிய ஷிப் வந்து உள்ளே வந்து இருந்துச்சுன்னா சுத்தமாக தெரியாது. ஏன்னா சுற்றி மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு நடுவில் வந்து இருக்கிற இடம்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த இடத்த இன்னும் க்ளோஸ் அப்பில் போய் பார்க்க முடியாது, காட்டுறேன். ஓகேங்களா? கோயிலுக்கு போய் பார்ப்போம். ஓகேங்களா? அம்மன் காரியம் சல்லி ஸ்ரீ முத்துமாரியம்மன் சல்லியம்மன் கோயில் சொல்கிறாங்க. சல்லியம்மன் கோயில் கிட்ட இருக்கோம் மெயினாக. இப்போ நம்ம சல்லியம்மன் கோயில் மேலே போயிருக்கோம். இது கடல், அதுவும் கடல் தான். நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது அதுவும் கடல் தான். அது கடலில் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி வந்து அந்த சைடில் வந்து தனியாக இருக்குது, ஒரு யூட்டர்ன் அடிச்ச மாதிரி இருக்குது. இதுவும் கடல். இது சல்லியம்மன் கோயிலோடைய என்ட்ரன்ஸ். இது வெள்ளை மலை இருக்குது. சல்லியம்மன். ஓகே, இது வந்து வெள்ளை மலையாங்க. சல்லியம்மன் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து குடியேறணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு டூரிஸ்ட் நிறைய பேர் வந்த மாதிரி எனக்கு தெரியல. எங்கே வருவாங்களா இதுக்கு தெரியாது. அதான் லோக்கலிஸ்ட் மட்டும்தான் தெரியும் எனக்கு. இந்த மாதிரியான லோக்கல் அட்வென்ச்சர்லாம் எந்த ஒரு யூடியூப்லேயும் வந்திருக்காரு. வா, ஐயோ செம்மையாக இருக்குது ஸ்டிப்ஸு. கிளி கூட்டுறாத. நடுவுக்குள்ள போயிருக்குங்க, கடலுக்கு நடுவு. அந்த பாறையில் ஏறி கேட்குறாங்க. அந்த பாறையில் அங்கெல்லாம் வேணாம். அன்னி யாரும் நிற்குது. அது யார்? நான் யாரும் ஆள். அது செம்ம வியூங்க, சான்ஸே இல்லை.
என்னங்க அப்படியே பிடிங்க ப்ரோ, அப்படியே பிடிங்க. அது யார் அது மேலே நிற்கிறது? சாலை எப்படி நான் அப்படியே எனக்கு கவர் பண்ணுங்க. இதுதான் வந்து சல்லி அம்மனா கோயிலா? இந்த ஏதோ சொன்னீங்களே இல்லை, பீச்சில் தண்ணி வந்துடும் போது. ஆ, இது சூப்பராக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிற இடம். நம்ம பேசி நம்ம அந்த இடம் இப்படி வரோமா? இது என்ன செம்மையாக இருக்கு. கோணேஸ்வர் கோயில் இதுவா? ஓகே ஓகே. வீடியோ பிளே ஆகிட்டு தானே இருக்கு. நான் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோம். ஓ, நீங்கள் ஃபிஷிங்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இங்கே பேசின இடம் இதுதான், அங்கேருந்து பேசின இடம் இதுதாங்க. இந்த சைடு ஒரு போட் போவோம், இந்த சைடு வந்து ஒரு போட் அடிக்கும். சான்ஸே இல்லைங்க. ஸ்ரீலங்காவோட ஒரு பார்டரில் இருக்கேன். இந்த மாதிரி பார்டர் நான் பார்த்ததே கிடையாது. என் மேப்பு இவ்வளோ நம்ம பார்த்ததுலேயே ஒரு பயங்கரமான வியூ இதுதான். தண்ணியை ஷூ கைட்டு வச்சு அங்கே போகலான்றீங்களா? அங்கே போனால் இதுவாகுமே. எங்கே வீடு எங்கே ஏற்றுனீங்க? கரெக்டாக வருதா? வீடியோ கவர் ஆகுதா? ஓ, இதுதான் இந்த இடங்க, நான் சொன்ன இடங்க, கார்னர். இப்போ இது உள்ள நம்ம இப்போ நம்ம அந்த இடத்துல நாங்கள் பேசினேன். உங்களுக்கு நான் பேசின இடம் அங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த வழியாக தான் நான் சொன்னது. நாங்கள் சொன்னல கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டுறேன்னு. ஸோ அங்கே இந்த சைட்லேருந்து ஒரு போட் அப்படிக்கா போட்டு இப்படி போனால் உடனே இங்கேருந்து யாரும் அடிக்கிறதுங்க பின்தொடர்ந்து வந்தாங்கன்னா இங்கே வந்து டப்புன்னு இப்படி வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க உங்களுக்கு. ஆர்மிக்காரங்க இப்படி அடிச்சுட்டு திருப்பி உள்ளே வந்தாங்கன்னா, ஏன்னா இங்கே தான் வியூ இருக்குது அந்த சைடு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ. அங்கேருந்து திருப்பி இந்த சைடு தெரியாது. இதுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, தெரியாது. அமேசிங்கான ஒரு, இது வரைக்கும் எந்த கண்ட்ரியில் இந்த மாதிரியான ஃபோர்ட் இருக்கு, இந்த ஹார்பர் இருக்குன்னு தெரில. செமையாக இருக்குது ஹார்பர். பாருங்க, பீச்சுக்கு நடுவில் ஏகப்பட்டது ஃபிஷ்ஷிங்கு. சூப்பராக இருக்குல்ல? அதனால ஏறுவோமா? சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இடம். பாருங்க, கடல் நடுவில். கடல் எங்களுக்கு வழி விட்டுருக்கு. நாங்கள் இந்த சைடு நடக்க சொல்லி, இந்த சைடு பாருங்க மலை, அந்தமான் நிக்கோபார் அந்த மாதிரியான ஒரு ஃபீலு. பட் அதில் விட இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. கொஞ்சம் தூரம் மட்டும் போகிறேன் பாருங்க, அலை சீற்றத்தை. இல்லைங்க, இங்கே பாருங்க நண்டு பாருங்க, எவ்வளோ நண்டு அசால்ட்டா. நண்டு பாருங்க எவ்வளோ ஏறிட்டு போகுது பாருங்க. நண்டு என்ன இவ்வளோ கொச்ச கொச்சரி ஏறு, எவ்வளோ நண்டு அடிக்கும் பாருங்க, எவ்வளோ பெரிய நண்டு. இங்கே பாருங்க, பார்த்து வழிக்கிற போகுது அது. உங்க பாருங்க எவ்வளோ பெரிய நண்டு, இங்கே கொச்ச 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 கொச்சன்னு போகுது. நம்ம ஆள் பாருங்க தனியாக சோளோ ஏற பாருங்க, பால தண்ணி அடிச்சிட போகுது. மேலே ஏறணுமா? அப்புறம் பழி கூட்டுற போகுது ப்ரோ. ஏறுவா இல்லையா? என்ன இருக்கு தண்ணி அடிக்குது பார்த்துங்க, எப்படி இறங்குறது. தண்ணி அடிக்கும் போது வந்து இது கடல், இது இந்தியன் ஓஷன். இது இந்தியன் ஓஷனா? இது
அங்கே பாருங்க தண்ணி எப்படி சுழண்டு உள்ள வச்சுன்னு போய் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? திருகோணமலையில் இருக்க தள்ளி கோயிலில் இருக்கோம். தள்ளி கோயில் பக்கத்தில் இருக்க பீச்சில் இருக்கோம். வெள்ளமலைக்கு பின்னாடி இருக்கும். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கன்னா யாரா வந்திருக்கீங்களா? ஸ்ரீலங்கன் டூரிஸ்ட்டு, ஃபாரினர்ஸு. நவ் இட்ஸ் டைம். நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இந்த இடத்த விட்டு இன்னும் நிறைய இடம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம போய் நிறைய இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இதோட இந்த vlogs திருகோணமலையை முடிச்சிடும். இன்னும் ஒரே பீச் மட்டும், லோக்கல் பீச் இருக்குது. அது ஈவினிங்காக போய் குளிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பயணம் கோலுக்கு போகுது. ஓகே, நம்ம நடுக்கடலில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? see you, bye bye. ஓகேங்க, இப்போ நம்ம கிண்ணியா பாலத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அதான் லாங் சைடில் பாருங்கள் கிண்ணியா பாலம் எப்படி இருக்கு. கிண்ணியா பாலம் திருகோணமலையில் இருக்கு. கிண்ணியா பாலம் எல்லாம் நைனாத் பீச் பார்த்தீங்களா? இது திருகோணமலையோட கிண்ணியா பாலம். இது ஒரு ஸ்பெஷல். ஓகே, இந்த சைடு சி, நீங்கள் பாருங்க வெஜ்ஜு, இந்த சைடும் சி. சொன்னல பீச்சுக்கு நடுவில், ரெண்டு சீக்கு நடுவில் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். பாருங்க சூப்பர்ல. கிண்ணியா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிண்ணியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கிண்ணியா பாலம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, வெல்கம் டு கிண்ணியா. கிண்ணியா கிண்ணியா கிண்ணியா. அங்கே கன்னியா பார்த்தோம். கன்னியா ஹாட் வாட்ரு. இது கிண்ணியா கரெக்டா? அது கன்னியா, இது கிண்ணியா. கொஞ்சம் தூரம் போனா ஆமாம் கடலுக்கு நீங்கள் கிளம்புங்க. இதோட அங்கே திருப்பி கடலுக்கு கிளம்ப. நம்ம வேலைலாம் இருக்குங்க நிறையா. சரி, அந்த கிண்ணியா பாலத்தை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக அங்கே சிட்டி போஸ்ட் ஆஃபீஸ், எங்களுடைய பாயிண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ், திருகோணமலை போஸ்ட் ஆஃபீஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குமா, 21 கிலோமீட்டர் ஸ்டால் பண்ணி அந்த கிண்ணியா பாலத்தை பார்க்க வந்தோங்க. அதை திருப்பி போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம போய் லோக்கல் பீச், திருகோணமலை லோக்கல் பீச் பார்த்துட்டு நம்ம அப்படியே வேலுக்கு பஸ்ஸில் ஏறி போவோம். ரைட்டு, ஓகேங்களா? இது மறுபடியும் நம்ம கிண்ணியா பிரிட்ஜுக்கு வந்து பாருங்க. வெல்கம் டு கிண்ணியா. அந்த கிண்ணியா பிரிட்ஜு ரெண்டு சைடும் சி, ரெண்டு சைடும் சி, ரெண்டு சைடும் சி, இந்த சைடும் சி, இந்த சைடும் சி. சி இது பிரிட்ஜு. ஓகேங்களா? இந்த சைடும் சி. இந்த பக்கம் சி, இந்த பக்கம் சி. இது கிண்ணியா பாலம். இந்த பாலத்தை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் 23 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஓகேங்களா? மார்பிள் பீச் உள்ள போனால் 2.8 கிலோமீட்டர்ஸுங்க. கிண்ணியா பீச், இப்போ நீங்கள் மார்பிள் பீச் யாராவது பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா இந்த கிண்ணியா பாலத்து பக்கத்தில் வந்தால் தான் அது லெஃப்டில் மார்பிள் பீச் 2 கிலோமீட்டர்ஸு. மார்பிள் பீச் வரலாம் வந்தீங்கன்னா அந்த கிண்ணியா பாலத்தை பார்த்துட்டு போய் கிண்ணியா பீச்சை பார்த்துட்டு போயிடலாம். இல்லை கிண்ணியா பீச் பார்க்குற வரவங்க இதை கவர் பண்ணிக்கலாம். மார்பிள் பீச் இதை முடிச்சுட்டு போகிற வகையில் ஃபுல்லாக நேவி போஸ்ட்லாம் இருக்குது. நேவி பில்டிங்லாம் இருக்குது. ஃபுல்லாகவே ட்ராவல். இப்போ நம்ம லெஃப்டில் தான் பார்த்துட்டு போகிறோம். வாட்டர்ஸு, சி வாட்டரு. இல்லை கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள் ரைட் சைடு வரும். ஏன்னா ஹார்பர் வந்து ரைட் சைடில் வரும். பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்.
ಕರುಮಳೆಯವತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಬಸ್ಸು. ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருகோணமலை பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கோம். இது வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்பு, இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாப்பு. ப்ரைவேட் பஸ் ஸ்டாப் டிக்கெட் எடுக்குது. சரிங்களா, சீட் புக்கிங் சென்டரில் வந்திருக்கோம். நான் டிக்கெட்டு இங்கேருந்து கோலுக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறேன். ஸோ டிக்கெட் கோல் புக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்க, ஓகேங்க. நான் இப்போ கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் வந்துருக்கேன். ப்ரைவேட் பஸ் விசாரிச்சேன். அது வந்து 6 o'clock தான் எனக்கு கடைசி பஸ் இருக்கும். 6 o'clockலேருந்து 8 hours திருகோணமலையிலேருந்து கோல் போகிறதுக்கு 8 hours ஜர்னின்றாங்க. 6 o'clock நான் ஏறினா நைட் 12 o'clock இருக்கும். அதுக்கு நான் 9:30 பஸ் எடுத்தேன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock அந்த மாதிரி டைமில் ரீச் ஆகும். ஸோ அதனால் நான் ப்ரைவேட் பஸ்ஸில் வராமல் கவர்மெண்ட் பஸ் வந்துடுவேன். ப்ரைவேட் பஸ் வந்து 1800 சொல்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ் எவ்வளோன்னு தெரியல எனக்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு பட் ஆனால் நான் ஒன்று 6 o'clockலாம் கிளம்பிடுதுன்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு வந்து இங்கே லோக்கல் பீச்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நான் பார்க்காம கிளம்புற மாதிரி இருக்கும் திடீர்னு சடனாக. பட் ஆனால் கவர்மெண்ட் பஸ் வந்து 9:30 தான் லாஸ்ட் பஸ்ஸு. ஸோ 9:30க்கு கிளம்பணுன்னா மார்னிங் 6 o'clock தான் போவோமா. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரூம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அங்கே கேலில். ஸோ நான் 6 o'clock ரீச் ஆனால் அங்கேருந்து எதாவது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம் லக்கேஜ் மட்டும் எங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஏதாவது ரூம் வேணுனாலும் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி டிக்கெட் ஃப்ரம் திருகோணமலை டு கேல். டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு போக வந்தது. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்பு கோலில் பார்ப்போம். கோல் கேல் எல்லாமே பார்ப்போம். ஓகே, பாய். हरे तेनवा हरे இந்த பக்கமும் பீச்சு, இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல். அது ஒரு ரோட்டில் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைனலாக இன்னையோட டே 6 திருகோணமலையை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. காலையில் திருகோணமலை காலையில் ஆரம்பித்த வீடியோ நம்ம 6th டே மார்னிங் ஆரம்பிச்சது முடிச்சு சர்ச் போனோம். கத்தீட்ரல் சர்ச் ஒன்று ரொம்ப பழைய காலத்து சர்ச். 150 years 125 years பழைய காலத்து சர்ச் கத்தீட்ரல் சர்ச் போனோம். அது முடிச்சுட்டு கத்தீட்ரல் சர்ச் முடிச்சுட்டு திருக்கோணேஸ்வரர் டெம்பிள் போனோம். அது முடிச்சு திருக்கோணேஸ்வரர் டெம்பிள் முடிச்சுட்டு டியர் பார்க் ஒன்று போனோம். டியர் பார்க்கில் ஃபீட் பண்ணுறது, டீருக்கு நிறைய கேரட்ஸு அதெல்லாம் வாங்கி ஃபீட் பண்ணுறது பார்க் போனோம். அது முடிச்சுட்டு ஹாட் வாட்டர் வெல்லுக்கு போனோம். ஹாட் வாட்டர் வெல்லுக்கு போனோம். ஹாட் வாட்டர் வெல்லு முடிஞ்சதுக்கப்புறமா கினியா பிரிட்ஜு பார்க்க போனோம். நடுவில் போகிற வழியில் ஃபுல்லாக ஏர்போர்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஏர்போர்ட்டு, நெல் பீச் இது எல்லாமே முடிச்சுட்டு நிலாவலி பீச் போய் பார்த்தோம். நடுவில் நிலாவலி பீச் முடிச்சுட்டு பிஜன் ஐலாண்ட் போய் பார்த்தோம். வெள்ளமலை போனோம். அதுக்கு அந்த கோயில் பேர் என்ன? வெள்ளமலை சல்லி கோயில் பார்த்தோம். அதுதான் இருக்குது, சூப்பராக இருந்தது சல்லி கோயில். நீங்கள் யாருமே லோக்கல்ஸ் மட்டும்தான் தெரியும் சல்லி கோயிலை பற்றி. இப்போ நான் வேறு லோக்கல் கடையில் பேசினா அவங்க கூட வந்து சல்லி கோயில் பற்றி தெரியல. மேபி அவங்க வேறு முஸ்லீம்ஸாக இருந்திருப்பாங்க. பட் சல்லி கோயில் நீங்கள் இந்துவாக இருந்தால் தான் போகணுன்னு கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்க நேச்சருக்காக கூட போய் பார்க்கலாம் சல்லி கோயில். நாங்கள் லாஸ்ட்டாக பீச்சன் ஐலாண்ட் முடிச்சுட்டு சல்லி கோயில் பார்த்துட்டு நிலவேலி பீச் பார்த்தேன். இது எல்லாமே ஒன் டேஸில் ஏகப்பட்டது கவர் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக இந்த பீச் வியூ பார்க்கறதுக்காக ஒன்று ரெண்டு சைடும் பீச்சு நடுவில் இது முடிச்சுட்டு இப்போ மார்னிங் ஃபுல்லாக கொள்ளைகளில் சுற்றிருந்தோம். ஈவினிங் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறமா பைக்கில் ஒரு சில் ட்ரைவ் எடுக்கலாம்ன்றதுக்காக நாங்கள் பைக்கில் சுவிட்ச் ஆகிட்டோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கோலுக்கு நைட் 9:30 பஸ் எடுத்து கோல் நாளைக்கு மார்னிங் 7th day 7 நம்ம கோலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகேங்களா, அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுரேஷ் ஜர்னி.